அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்கிட்ட எந்த செக்டர் அடுத்த வருஷம் நல்லா பண்ணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு செக்டர் நல்லா பண்ணும் அப்படிங்கிற அனுமானம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த செக்டர் உண்மையிலுமே நல்லா பண்ணாலும் அந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸோடைய விலை ஏறாது. ஏன்னா அந்த அந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுனால மார்க்கெட் முன்னாடியே அதனுடைய விலையெல்லாம் சீக்கிரமாகவே ஏற்றி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போ போய் நம்மளும் அவங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த செக்டரில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் வராது, லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் நல்லா பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு ஏறி இருக்கிற செக்டர் ஒருவேளை நல்லா பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் நிறைய உடஞ்சி விழுகும். அப்போ லாஸ் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்வெஸ்டிங் ஸ்டைலில் மல்டிபிள் ஸ்டைல்ஸ் இருக்குது. சரிங்களா? வேல்யூ இன்வெஸ்டிங் இருக்குது, மொமெண்டம் இன்வெஸ்டிங் இருக்குது. நம்ம இது வரைக்கும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது, பெரும்பாலான வீடியோக்களில் பேசுனது இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான். அதனால் எப்பொழுதுமே ஒரு ஸ்டாக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை வாங்குகிறோம், அதுக்கு என்ன விலை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடைசியாக ஏன்னா அந்த ஸ்டாக் ஒரு 15 வருஷம் இருக்குன்னா 10 வருஷம் இருக்குன்னா 10 வருஷத்தில் என்ன விலை தான் போயிருக்கு, மேக்ஸிமமாக என்ன விலைக்கு கீழே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பிபிஐ ரேஷியோ நம்ம தொடர்ந்து பேசுகிற எல்லா வீடியோக்களையும் பார்த்து பயனடைஞ்சிக்கங்க. நீங்கள் அடுத்த வருஷம் என்ன செக்டர் நல்லா பண்ணும் அப்படின்னு கேட்குற கேள்வியிலேருந்தே புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு ஸ்பெக்குலேட்டராக மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நமக்கு கிடைக்கிற நியூஸு ரொம்ப கடைசியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பெட் எடுத்து அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கான்ட்ரா இன்வெஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் இந்த செக்டர்லாம் நல்லா பண்ணாது அப்படிங்கிறாங்கன்னா அந்த செக்டரில் போயிட்டு ஒரு நல்ல ஸ்டேபிளான கம்பெனி, புரியுதுங்களா? ஸ்டேபிளான கம்பெனினா பல வருஷம் இருந்திருக்கும், அதோடைய வேல்யூவை மார்க்கெட் மதிச்சிருக்காது, இல்லை அந்த செக்டருக்கு உள்ள பிஸ்னஸ் நல்லா போகாது அல்லது அதை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த ஸ்டாக்கில் ஒரு போர்ஷனை எடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் விஷயங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா செக்டருமே அட் அ டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல புல்ரனில் நடந்தாலும் பெரும்பாலும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த செக்டர் ரொட்டேஷன் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு சில செக்டர்ஸ் ஒரு பீரியடில் ரொம்ப நல்லா பண்ணும், அடுத்த செக்டரை கண்டுக்கவே மாட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த செக்டர் நல்லா பண்ணும். இந்த மாதிரி செக்டர் ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செக்டருக்குள்ளே உள்ள ஸ்டாக் ரொட்டேஷனும் நடக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இது என்ன தான் நம்ம இந்த மாதிரி பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே எந்த செக்டராக இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ், அவங்க எவ்வளோ நெட் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, கடன் இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ க்ரோத் காட்டுறாங்க, அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் அந்த க்ரோத்துக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நான் பேங்கிங் செக்டர் பேசுகிறப்போ, ஏன்னா இப்போ பேங்கிங் செக்டர் டவுன் ட்ரெண்டில் ஒரு 2-3 வருஷமாகவே இருக்குது. இந்த சமயத்தில் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ போயிட்டு நிறையா ஸ்டாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எனக்கு ஓவர் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அதோடைய கிளாரிட்டியை என்னுடைய புரிதலில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது ஒரு செக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது பேங்கிங் செக்டர். பேங்கிங் செக்டரில் நிறைய பேங்க்ஸ் இருக்குது. சரியா? என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா HDFC பேங்க்கு, கோட்டக்கு, ஆக்சிஸு, அதுக்கப்புறம் ICICI, இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் இருக்குது. இதை நம்ம வேறு வேறு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று லார்ஜ் கேப் பேங்க்கு, அதுக்கப்புறம் மிட் கேப் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் பேங்க்கு, இப்படி பிரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஃபினான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லெண்டிங்லேயே இப்போ கார்பரேட்டுக்கு லெண்ட் பண்ணுற அந்த மாதிரி எக்ஸ்போஷர் உள்ள அதிகமான பேங்க் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரீட்டைல் பேங்கிங் உள்ள அதிகமான எக்ஸ்போஷர் உள்ள லோன்ஸ் கொடுக்குற பேங்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேங்கிங் செக்டருக்குள்ளேயே பிரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க், நம்ம பப்ளிக் செக்டர் பேங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டர் பேங்க்லையுமே ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அது வேறு டாபிக். சரிங்களா? இப்படி
ஒரே செக்டர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்குள்ள மல்டிபிள் செக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரே செக்டரே இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் இருந்தாலும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்தாலும், கோட்டக் பேங்க் இருந்தாலும், மூணுமே லார்ஜ் கேப் பங்கு அப்படின்னாலும் அவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரே ரீட்டைல் லோனில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும், நம்ம முன்னாடி சொன்ன அந்த கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் டைவர்சிஃபிகேஷன் எடுத்தாலும் இந்த 3 பேங்க்குமே லார்ஜ் கேப் பங்காக இருக்கிறதுனால நான் வந்து முதலீடு பண்ணுவேன். காரணம் என்னன்னா, அந்த ரீட்டைல் லோனுங்கிற ஷேரில் 100% மார்க்கெட் ஷேர் இருக்குன்னா, இந்த 3 பேங்க்கு வந்து ஒரு 20% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 பேங்க்ல எது நல்லா போகும்னு வந்து யாருனாலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். சரிங்களா? 3மே நல்ல பேங்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 3 பேர்த்துக்குமே ஒரு மார்க்கெட் ஷேர் அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நான் வந்து என்னுடைய காசை ஒரு பேங்க்ல போடுறதுக்கு பதிலாக இந்த 3 பேங்க்லையும் நான் போடுவேன். ஏன்னா இது வந்து லார்ஜ் கேப் பேங்க்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா கற்றுக்கிட்டதுனால என்னால் குயிக்காக வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை லார்ஜ் கேப் பங்கு அப்படிங்கிறதுனால 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி பேங்கிங் செக்டரில் நிறைய இருக்கிறது அப்படின்னு நான் யோசிக்கிறதுனால இப்போ ஓவர் டைவர்சிஃபிகேஷன், அதாவது நிறையா ஸ்டாக்லையும் வாங்கி வச்சுக்குவேன், நிறையாவும் வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் ஒரு பீரியடில் பேங்கிங் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அதிலிருந்து ஸ்லைஸை எடுத்து நான் வேறு செக்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்குவேன், அங்கே வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தால். ஆனால் இதுலேயுமே நான் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி லாங் டேர்ம் கோலில் தான் வந்து நான் போவேன். அதை புரிஞ்சுக்கங்க. நான் வந்து மார்க்கெட்டில் ஐ வில் ஆல்வேஸ் பி எனது இன்வெஸ்டட், அதாவது நான் அந்த ஸ்டாக்கை எப்பொழுதுமே வச்சுருப்பேன். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு போர்ஷனை தான் வந்து இந்த மாதிரி வந்து, அதுவும் வேல்யூவேஷன் ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் ஒரு போர்ஷனை எடுத்து வேணால் நான் இன்னொரு ஸ்டாக்குக்கு போடுவேங்க. ஸோ இதில் நான் சொல்கிற ஆஸ்பெக்டை இப்படி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஓவர் டைவர்சிஃபிகேஷனாக ஒரு ஸ்டாக்கை மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஒரு ஸ்டாக்கு வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அந்த ஒரு ஸ்டாக்கு மற்ற ஸ்டாக்கை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு சேஃப்டி ஜாஸ்தி, ப்ளஸ் வந்து ரிட்டர்னையும் வந்து பகிர்ந்து எடுத்துக்கிறீங்க. ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து நல்ல பேங்க்கு தான், ரெண்டுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு பீரியடில் ஐசிஐசிஐ நல்லா பண்ணுச்சுன்னா இன்னொரு பீரியடில் ஹெச்டிஎஃப்சி நல்லா பண்ணும். 2 பேர்த்துமே நல்லா பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் த பிஸ்னஸ். ரெண்டுமே வந்து அவங்க பிஸ்னஸ் இல்லாமல் அவங்க ரன் பண்ண மாட்டாங்க, இவ்வளோ ப்ராஃபிட்லாம் காட்ட முடியாது. புரியுதுங்களா? நம்ம அவங்க கூட பார்ட்னர் ஆகிறோம், அப்படி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர ரொம்ப டூ மச்சாக ஸ்டாக் இருக்குது என்னால் மானிட்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கொஞ்சம் கற்றுக்கிட்டு இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோவை வந்து நம்ம களை எடுக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டு வரும்போது நம்ம களை எடுக்கிற ப்ராசஸையும் வந்து கற்றுக்கிட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் புரிதலுங்க. இதில் வந்து நிறையா நீங்கள் டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஏதாவது வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, இதில் தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.